கவிஞர் தமிழொலி 1924 முதல் 1965 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் புதுவையில் பிறந்திருக்காரு. பாரதியாரின் வழித்தோன்றுதலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியிருக்காரு. இவர் தமிழர்களுக்காக சில படைப்புகளை படைத்திருக்காரு. அதை ஷார்ட்கட்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கவிஞர் தமிழொலி தமிழர் சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த கவிஞர் தமிழொலி ஒரு கவிஞன். அவருடைய காதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீராயி. அந்த வீராயியை பார்க்குறதுக்காக மாதவி காவியத்தை கொண்டு போய் மீதாவிகிட்ட கொடுத்துட்டு மே தினம் வருக அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே வருக அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குருவிப்பட்டிக்கு வருக அப்படின்னு சொல்கிறாங்களா. மே தினம் குருவிப்பட்டிக்கு வருக, அதாவது மே தினம் வருக குருவிப்பட்டிக்கு வருக அப்படிங்கிறாங்க. மே தினம் அவங்க வீராயி வராங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நிலை பெற்ற சிலை மாதிரி இருக்கிற கண்ணப்பன் கிளிகளை கொடுக்குறாரு. கவிஞர் தமிழொலியோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு ஸ்டோரி வடிவில் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு ஸ்டோரி வடிவில் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் உருவாக்கிங்கன்னா நிச்சயம் அந்த கவிஞரான பேர் கண்டிப்பாக நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணி அது அவரையே கேரக்டராகவே ஒரு ஹீரோவாகவே மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண ஸ்டோரி யாருக்கானது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. ஸோ இதில் தமிழொலி ஹீரோ, அவர் ஹீரோயின் பார்த்திங்கன்னா வீராயி. என் மாதவி காவியம் ஃபஸ்ட்டு கொடுத்து நீ மே தினம் வாப்பா அப்படின்னு வருக அப்படிங்கிறாங்க. அது எங்கேயாவது குருவிப்பட்டிக்கு வருவாங்க. குருவிப்பட்டிக்கு வந்தால் என்ன தரேன், நான் அதாவது நிலை பெற்ற சிலை மாதிரி இருக்க கண்ணப்பன் கிளிகளை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வேலை முடிச்சது. ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான், நீங்கள் படிச்சுக்கலாம்.